அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலினுக்கு சிறை உறுதி, எதிராக நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறை உறுதி அப்படின்றது தான் இப்போ பரவலாகவே ஒரு செய்தியும் பரபரப்பாக தகவலும் பார்த்திங்கன்னா வெளியாகி வருது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்தில் இது வரைக்குமே ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ சமீப காலத்தில் இந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கில் சதுரடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், அதே மாதிரி மதுரை, கோவை இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரடியாக நிறைய எதிர்ப்புகள் திமுகவுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரத்திற்காக அங்கங்கே திமுகவும் அதிமுகவும் சென்றிருக்கக்கூடிய நிலையில் திமுகவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கு. இந்த எதிர்ப்புகளின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறை உறுதி. இப்போ நிகிதா அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்புகள் இருக்குது அப்படின்னு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக சில நிகிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளியாக திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நபருக்கு கால் பண்ணி இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் மீது வழக்கு பதிவு செய்யாமலே பார்த்தீங்கன்னா அங்கே தனியே இருக்கக்கூடிய ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா நிகிதா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சலா அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அந்த அஜித்குமார்கிட்ட பேசியிருக்காரு. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக அந்த அஜித்குமார் அவர்களும் அதே மாதிரி அஜித்குமாருடைய ஃப்ரெண்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சில முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலீஸார் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கஞ்சா வலிக்கட்டாயமாக கொடுத்து பிடிக்க வைத்து இவர்களை பார்த்தீங்கன்னா அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிரூபணமாயிருக்கு. சில இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த ஒரு நற்செயல்களுமே பார்த்தீங்கன்னா செய்யாமல் நல்ல செயல்களை எதுவுமே செய்யாமல் இருக்காங்க. இந்த அடிப்படையில் இப்போ திமுகவுக்கு வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முடித்து விடக்கூடிய அளவிற்கு தான் இப்போ திமுகவுடைய தலைமுகம் செயல்பட்டு வருது. இருந்தாலுமே இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சி நடத்தக்கூடிய வாய்ப்பே இல்லை, இவருக்கு தகுதிகளை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி அப்படின்னு தான் நிறுவனமாக இருக்குது. நிகிதா அவர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் கொடுத்தாங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படி